வணக்கம். 1/1/2026 புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மாதத்தில் 30 வினாக்கள் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அதற்கான விடையினை கமெண்டில் சொல்லவும். என்னுடைய இந்த வினாக்கள் பிடிக்காதவர்கள் அதனை கடந்து செல்லலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்பாக இந்த வினாக்களை கூற இருக்கின்றேன். முதலாவது வினா, சார்க் நாடுகளில் கல்வி அறிவு வீதம் குறைந்த நாடு எது? முதலாவது வினா, சார்க் நாடுகளில் கல்வி அறிவு வீதம் குறைந்த நாடு எது? இரண்டாவது வினா, ஒரு குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை என்பதை வலியுறுத்தும் நாடு எது? உங்களுக்கான இரண்டாவது வினா, ஒரு குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை என்பதை வலியுறுத்தும் நாடு எது? மூன்றாவது வினா, தேசிய நாட்டு எல்லைகள் சம்பந்தமான பிரச்சனையை கூடுதலாக கொண்டுள்ள ஆசிய நாடு எது? மூன்றாவது உங்களுக்கான வினா, தேசிய நாட்டு எல்லைகள் சம்பந்தமான பிரச்சனையை கூடுதலாக கொண்டுள்ள ஆசிய நாடு எது? உங்களுக்கான நான்காவது வினாவினை தருகின்றேன். 2009ஆம் ஆண்டு பிரித்தானியா அரசாங்கத்தினால் சிலோட் விமர்சனத்துக்குள்ளாகிய விடயம் எது? 2009ஆம் ஆண்டு பிரித்தானியா அரசாங்கத்தினால் சிலோட் விமர்சனத்துக்குள்ளாகிய விடயம் எது? ஐந்தாவது வினாவினை உங்களுக்கு தருகின்றேன். இந்தியாவின் சர்ச்சைக்குரிய முஸ்லிம் பெண் எழுத்தாளர் யார்? ஐந்தாவது வினாவினை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். இந்தியாவின் சர்ச்சைக்குரிய முஸ்லிம் பெண் எழுத்தாளர் யார்? ஆறாவது வினாவினை தருகின்றேன். ஆங்கில கால்வாயான சுயஸ் கால்வாயை கடக்க முற்பட்ட போது தன் உயிரை துறந்த வடபகுதி தமிழன் யார்? ஆங்கில கால்வாயான சுயஸ் கால்வாயை கடக்க முற்பட்ட போது தன் உயிரை துறந்த வடபகுதி தமிழன் யார்? உங்களுக்கான ஏழாவது வினா, வினாவினை தருகின்றேன். இலங்கையின் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த சிங்கள மக்கள் எத்தனை கோடி உள்ளனர்? ஏழாவது வினாவினை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். இலங்கையில் சிங்கள மக்கள், பெரும்பான்மை இனமான சிங்கள மக்கள் எத்தனை கோடி பேர் உள்ளனர்? எட்டாவது வினாவினை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். கழுகு ஒரு மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் பறக்க வல்லது? கழுகு ஒரு மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் பறக்க வல்லது? ஒன்பதாவது வினாவினை உங்கள் முன் தருகின்றேன். இலங்கையின் தலைநகர் கொழும்பை உருவாக்கியவர்கள் யார்? இலங்கையின் தலைநகராக கருதப்படும் கொழும்பை உருவாக்கியவர்கள் யார்? உங்களுக்கான இறுதி 10வது வினாவினை தருகின்றேன். நகரசபை பகுதிக்குள் மோட்டார் கார்களின் வேக எல்லை யாது? நகரசபை பகுதிக்குள் மோட்டார் கார்களின் வேக எல்லை யாது? இவ்வாறான ஆயிரக்கணக்கான வினாவினை உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கின்றேன். இதற்கான விடையினை கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம்.